சின்ன எறும்பை கூட நான் கொல்ல மாட்டேன். அஜித்குமார் தாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என நிகிதா வெளியிட்ட ஆடியோ. உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் மெதுவா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் நான் சாட வைப்பேன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளர் காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் மீது நிகிதா திருட்டு குற்றச்சாட்டு கூறிய நிலையில் அவர் தனிப்படை என்கிற போலீஸ் கும்பலால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் மறுபுறம் நிகிதா நகையை அவரது காரில் வைத்திருந்ததாக சொல்வது உண்மைதானா? சம்பவ இடத்தில் நடந்த உண்மைகள் என்னென்ன? அவர் டெல்லியில் உள்ள IPS அதிகாரியிடம் பேசி சென்னை தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய தேவ ஆசீர்வாதம் IPS-இன் பரிந்துரையை பெற்றாரா? அதன் மூலமாக மானாமதுரையில் காவல்துறை கண்காணிப்பாளர் DSP உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? FIR போடாமலேயே தனிப்படை என்ற டீம் அமைக்கப்பட்டு கொடூர தாக்குதலை நிகழ்த்தி 44 இடங்களில் காயம் ஏற்படுத்தி அஜித்குமார் கொலை செய்ததின் பின்னணியில் இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வழக்கில் நிரூபிக்கப்பட்ட பிறகே உறுதி செய்யப்படும். மதுரை உயர்நீதிமன்ற நீதி அரசரால் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிற நிலையில் நிகிதா பேசக்கூடிய ஆடியோவில் தான் எந்த IPS அதிகாரியிடமும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அஜித்குமாருக்கு இப்படி நேர்ந்திருக்க கூடாது என்றும் தான் ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்க விரும்பாத நபர் என்ற வகையில் எல்லாம் பேசி ஆடியோ வெளியிட்டு இருக்கிறார். எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னா அவங்கள பத்தி தெரியுமோ? நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால நேர்ல வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்க வீட்டுல நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லியிருந்தாரு. நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் மெதுவா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் நான் சாட வைப்பேன். அதே வேளையில் நிகிதா பல்வேறு மோசடிகளை செய்தவர் என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. திருமண மோசடி செய்தவர், வேலை வாங்கி தருவதாக பலரை ஏமாற்றி அது சம்பந்தமாக வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றன என்ற தகவல்களும் வலைதளத்தில் பரவி வருவதால் நிகிதாவிடமும் நீதிமன்றம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. நிகிதா நகையை காருக்குள் வைத்திருந்தால் அந்த நகை தற்போது எங்கே? நகை அப்படி வைக்காமல் பொய் புகார் கொடுக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தால் நிகிதாவிற்கும் சிறை தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் வரை அனைவரது பணியும் நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது.